வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல பார்த்தோம்னா, இசை 25வது கல்யாண நாள் சுபத்ரா பாஸ்கரோடத டெக்கரேஷன் ஏற்பாடுகள் பலமா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா, இன்னைக்கு நீ ரூமுக்கு வராம எங்கேயாவது படுத்து தூங்கிரு அப்படின்னு அந்த இடத்துல விசால் நம்ம இசைட்ட சொல்லியிருப்பாங்க. கதவையும் போய் பூட்டிறாங்க. வேற வழி இல்லாம டெக்கரேஷனை பண்ணி அப்படியே அந்த கீழே படுத்து தூங்கிறாங்க நம்ம இசை. இதை பார்க்குறாங்க. ஒரு கட்டத்துல சுபத்ரா காலையில விழிச்சு பார்த்தா இவ்வளோ அழகா எனக்காக கண்ணு விழிச்சு டெக்கரேஷன் பண்ணிட்டு இங்கேயே என் மருமக தூங்கியிருக்கானா, அவளோட பாசத்துக்கு ஈடு இணையே கிடையாது அப்படின்னு சுபத்ரா புரிஞ்சுக்கிட்டு நம்ம இசை எடுத்து கொடுத்த அந்த பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு வராங்க. என்ன நான் எடுத்து கொடுத்த 10 லட்சம் ரூபாய் பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு இந்த சுபத்ரா வருவானி பார்த்தா இந்த இசை எடுத்து கொடுத்த பட்டுப்புடவை கட்டிட்டு வாரா அப்படின்னு கேட்க நேரம், எனக்கு இன்னைக்கு நான் உன் படவை விடுக்கலை, என்னை மன்னிச்சிட்டு ஸ்ரீஜா. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எனக்கு இந்த புடவை தான் எனக்கு இன்றைக்கி சௌரியமாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன், அதனால தான் உடுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம விஷாலுக்கு கடுப்பாகுது. என்ன அம்மா இவ பண்ண துரோகத்தெல்லாம் மறைஞ்சு இந்த இசை எடுத்து கொடுத்த பட்டுப்புடவை கட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம இசை என்னோட அன்பை அத்தை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சுபத்ரா நினைக்கிறாங்க, எவ்வளோதான் உன்னை வெறுத்தாலும் என்னால் உன்னை வெறுக்க முடியலை இசை, என் மனசில் நீ தான் இருக்க அப்படின்னு அந்த இடத்துல ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ இதுலேயே நான் உங்ககிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேன். அப்படி இருக்க நேரம் கூட நீ எங்கள் திருமண நாள் ஏற்பாடுகளை இவ்வளவு நீ பலமாக பண்ணியிருக்கல, அதனால் எனக்கு அவ்வளோ உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சுபத்ரா ஃபீல் பண்ணுறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னா, பரபரப்பான கட்டத்துல தான் நாம மீனாட்சி நம்ம கல்யாண போட்டோவை விசால் ராகவ் இவங்களோட கல்யாண ஆல்பங்களை எடுத்து பார்க்குறாங்க. அப்போ தான் நம்ம ஸ்ரீஜாவின் அப்பா இதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு ஸ்ரீஜாவுக்கு பயங்கரமான கடுப்பு. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கண்ணாடியை அப்படியே மறைச்சி வச்சுறாங்க. மீனாட்சி கண்ணாடியை இன்னும் இருக்காங்களா, இதுதான் ஸ்ரீஜாவுக்கு அப்பா அப்படின்னு சுபத்ரா காட்டி கொடுக்க நேரம், கண்ணாடி இருந்தால் தான் எனக்கு சரியாக தெரியும், நான் கண்ணாடி எங்கே அப்படின்னு கேட்குற நேரம் நைஸாக ஸ்ரீஜா மறைச்சி வச்சுருப்பாங்க. கண்ணாடி இப்போ இல்லை, அவங்க முகம் எனக்கு கிளியராக தெரியலையே அப்படின்னு அந்த இடத்துல சரி நாளைக்கு கண்ணாடியை பார்த்துக்கிட்டு வேற கண்ணாடி போட்டு இதை பார்க்குறேன் அப்படின்னு அந்த இடத்துல வச்சுக்கிட்டு சரி இப்போ எல்லாரும் நேராகவும் தூங்க போங்க அப்படின்னு தூங்க எல்லாரும் போயிடறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நாளைக்கு டெக்கரேஷன் பலமாக ஏற்பாடு பண்ணணும் அப்படின்றது அந்த இடத்துல இசை அத்தைக்கு ஒவ்வொன்றா பார்த்து செய்யணும் அப்படின்னு இன்னைக்கு நேரம் விஷால் சொல்கிறாங்க, நீ டெக்கரேஷன் தானே பண்ண போகிற, இன்னைக்கு மட்டுமாவது எனக்கு விடுதலை கொடு, ரூம் பக்கம் வந்துடாத, ஒன்று ரூமுக்குள்ளே பார்த்தாலே எனக்கு கோபம் தலைக்கேறிதான், இன்னைக்காவது எனக்கு விடுதலை கொடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம விசால் இதை கேட்ட உடனே, ஆமாம் நான் இருந்தால் உனக்கு அவ்வளோதான், என்னை பார்த்தாலே உனக்கு வெறுப்பாயிடும் இல்லை விசால் அப்படின்னு அந்த இடத்துல நம்மளுக்கு இசைக்கும் கோபம் வருது. சரி இன்னைக்கு அத்தைக்கு மாமாக்குள்ள டெக்கரேஷனை நம்ம பார்த்து செய்யணும் அப்படின்னு நம்ம இசை பார்த்து ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விசால் வேற ரூமுக்கு வந்துடாதான்னு சொல்லிட்டாம்ல, இதிலே படுத்து தூங்குவோம் என்ன அப்படின்னு அந்த அவங்களுக்கு சிட்டிங் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதிலே படுத்து தூங்கிறாங்க. ஒரு கட்டத்தில் காலையில் நம்ம சுபத்ரா எழும்பி பார்க்குறாங்க, என்ன இசை நேற்று இங்கேயே படுத்துக்கிட்டாளா, ரூமுக்கே போகலையா, அப்போ முழிச்சு கண் விழிச்சு பாவம் எனக்காக இவ்வளோ டெக்கரேஷனும் பண்ணியிருக்கா அப்படின்னு இசையை அப்படியே மிரண்டு பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு நேராக இசைக்கிட்ட போய், இசை ஏமா நீ இங்கேயே படுத்து தூங்கிட்ட அப்படின்னு சொல்ல நேரம், அத்தை இந்த ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணினேன் ஒரு கட்டத்தில் சரி இங்கே விசால இனி எழுப்பண்டாம அப்படின்னு நான் இங்கேயே ரூமில் போகாமல் இங்கே படுத்து தூங்கிட்டேன் அத்தை அப்படின்னு சொல்ல நேரம், எனக்காக இவ்வளோ தூரம் நீ பண்ணியிருக்கல இசை அப்படின்னு அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க. சரி பட்டுப்புடவையை உடுப்போம் அப்படின்னு சுபத்ரா எடுக்க நேரம், ஸ்ரீஜாவுக்கு அதை எடுக்க அவங்களுக்கு மனம் இல்லை. இந்த இசை எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்க நேரம் நம்ம மட்டும் இசைக்கு வெறுப்பு காட்டக்கூடாது அப்படின்னு இசை எடுத்து கொடுத்த பட்டுப்புடவையை கட்டிட்டு வராங்க. இந்த சைடு பார்த்தா ஸ்ரீஜா நான் வாங்கி கொடுத்த 10 லட்சம் புடவையை கட்டிக்கிட்டு இந்த சுபத்ரா வருவான்னு பார்த்தா இந்த இசை எடுத்த சாதாரண புடவையை கட்டிக்கிட்டு இந்த சுபத்ரா வந்துட்டான்னு கடுமையான கோபத்தில் நிற்கிறாங்க.
ஸ்ரீஜா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு வந்து சுபத்ரா சொல்லிட்டு, நீ வாங்கி தந்த புடவைய இன்னொரு நாள் கட்டிக்கிறேன். ஆனால் இந்த புடவை வந்து எனக்கு சௌகரியமா இருக்கும் அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணேன். அதனால தாம்மா இந்த புடவையை கட்டினேன். தப்பாக நினச்சிக்கிறாத ஸ்ரீஜா அப்படின்னு வந்து சொல்லுனேன். சேச்சா இதுக்கெல்லாம் அத்தை நீங்கள் வந்து சொல்லதை கேட்டு நான் வந்து சங்கடமாக ஃபீல் பண்ணலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம இசை எடுத்துக்கிற பட்டு புடவை கட்டினால இசைக்கு பயங்கர சந்தோஷம். அத்தை உங்கள் மனசில் நான் இருக்கேன்னு இந்த இது மட்டுமே சாட்சி. இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம விஷால் இசை கூட சேர்ந்து சுபத்ரா காலில் வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம ராகவும் ஸ்ரீஜாவும் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஒரு கட்டத்தில் ஸ்ரீஜா நினைக்கிறாங்க, இன்னைக்கு உனக்கு ஆசீர்வாதம் மட்டும் நான் உங்ககிட்ட வாங்கலை, உன்னை மேல் உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறதுக்கும் இதுதாண்டி சரியான நாள். இது வரைக்கும் நான் எங்கள் அம்மாவை பிரிஞ்சு கஷ்டப்பட்டதுக்கும் எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை பிரிஞ்சு கஷ்டப்பட்டதுக்கும் உள்ள பதிலடி உனக்கு இன்னைக்கு கிடைக்கணும். நீ மட்டும் ஃபேமிலியோடு சந்தோஷமாக வாழ்வி. அப்போ சந்தோஷத்தை எல்லாம் முடக்குறேன்டி, அதுக்காக தான் இந்த ஏற்பாடு அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்ரீஜா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் நம்ம அப்பா அனுப்பின ஆட்கள் வந்து சுபத்ராவின் கடைக்கு ஆப்பு வைக்க போகிறாங்க. அது போதும், அது வரைக்கும் யாருக்கும் நம்ம மேலே சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதோட மீனாட்சி வந்து பார்க்குறாங்க, இந்த இசை எவ்வளோ வந்து நல்ல பொண்ணாக இருக்கா, அவளோட பேச்சு அவளோட செயல் எல்லாமே என்ன அவ்வளோ வந்து ஈர்த்துட்டு நம்ம சுபத்ரா அவள் நல்ல மருமகளை தான் வந்து தேர்ந்தெடுத்து வச்சுருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, நான் இனி இங்கேருந்து கிளம்புறேன், எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது சுபத்ரா அப்படின்னு வந்து சொல்ல நேரம், சரி நீங்கள் வந்ததே எங்களுக்கு சந்தோஷம் மீனாட்சி, உங்கள் அம்மா அப்பா தான் என்னை வந்து உங்கள் பொண்ணாட்டு வளர்த்தாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் இருக்கேன் என்ன காரணம் உங்கள் அம்மா அப்பா தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மீனாட்சி கையை பிடிச்சி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் இப்படி அக்கா தங்கச்சி ஒரு உறவு வந்திருக்குல்ல, இந்த உறவு வந்து நினச்சி நிற்கும் சுபத்ரா அப்படின்னு வந்து அந்த இடத்துல விடுதலை பெற்று நான் வந்து இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு இங்கேருந்து கிளம்புறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாடி இந்த தொந்தரவு எப்பண்டா இந்த வீட்டை விட்டு போவோம், இல்லாட்டினா எங்கள் அப்பாவை நோண்டி நோண்டி நொங்கு எடுத்துகிட்டு இருக்கோம், இது போவோன்னு நான் காவல் இருந்தேன், இப்போ என் காவல் வந்து கரெக்டாக முடிஞ்சிடுச்சு, இவ போயிட்டாலா, இனி இவளை போட்டு சுபத்ராவை கதையை முடிக்கிறது ஈஸி தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. நம்ம ஸ்ரீஜாவின் செயல் எல்லாம் நம்ம இசை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருக்காங்க. இது என்ன இவ செய்யறதெல்லாம் பார்த்தா ஃபோனை அங்கிட்டு இங்கிட்டு கொண்டுட்டு ஓடிட்டு இருக்கா, என்னமோ பண்ணி நம்ம அத்தைக்கு ஆப்பு வைக்க போறா போல இருக்கு. ஆனால் எதுனாலும் ஸ்ரீஜா நீ நினைக்கிறது நடக்காது, என்னை தாண்டி தான் என் அத்தை மேலே கை வைக்க முடியும்டி, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம பாஸ்கரும் வந்து சுபத்ராவும் அவங்க அத்தை காலில் விழுந்து வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதோட பார்த்தோன்னா சுபத்ரா, இந்த வீட்டுக்கே நீ வந்த புறம் தான் வந்து வெளிச்சம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன், அந்த அளவு எங்கள் வீட்டையே வந்து நல்லபடியாக நீ கொண்டு வந்துட்ட சுபத்ரா. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த பானுமதியால் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ தான் இந்த வீட்டை தடுப்பு சுவர் மாதிரி தடுத்து கொண்டு வந்த அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம நீனும் பாஸ்கரும் இன்னும் நிறைய காலம் வந்து வாழணுமா அப்படின்னு வந்து வாழ்த்துறாங்கங்க பாட்டி. அத்தை நீங்கள் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறது மாதிரி என்றைக்குமே சந்தோஷமாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம சுபத்ராவை பார்த்து நினைக்கிறாங்க.